லாஸ்ட் ஃப்ரைடே நான் ஸ்கூலுக்கு போகல, சம் ரீசன்ஸ், அதனால் நான் ஸ்கூலை கட் அடிச்சிட்டேன். ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே எங்கள் அம்மாவுக்கு நான் என்னென்ன ஹெல்ப் பண்ணேன்னு பார்த்துலாம் வாங்க. ஸோ ஹாய், திஸ் இஸ் மீ அயான். வெல்கம் டு மை சேனல் சாந்தினி. ஸோ இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டதுனால நான் ஏர்லியாகவே எந்திரிச்சிட்டேன். ஸ்கூலில் இருக்குது அப்படின்னா நான் லேட்டாக தான் எந்திரிப்பேன். எங்கள் அம்மா கத்திகிட்டே இருப்பாங்க. ஃப்ரைடேங்கிறதுனால நான் சீக்கிரமாக எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, ஸோ எங்கள் மம்மி வந்துட்டு ஹெல்த்தி ட்ரிங்க் போட்டு கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு தொழுகைக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அதனால சீக்கிரமாக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நானும் மம்மியும் சேர்ந்து தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணோம். நானும் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணேன். எங்கள் அண்ணாவும் எங்கள் டேடியும் தொழுகைக்கு போயிட்டு வந்தாங்க. நானும் எங்கள் அம்மாவும் வீட்லேயே தொழுதுட்டோம். யுவர் நேம் இஸ் வாட்? இங்கிலீஷ் தெரியாதா? உன் பெயர் என்ன? ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மிஸ் சிட்ரா. அஸ்ஸலாமு அலைக்கும். நானும் நம்ம ஃபேமிலியில் ஒன்று தான், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் அயானும் சேர்ந்து தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்குள்ளே தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அயான் தொழுகைக்கு போயாச்சு. பட்டும் ஒரு சில ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் தொழுகை போ அப்படின்னு சொல்லி நான் கத்திட்டே இருந்ததுனால மேடமும் தொழுகிறதுக்கு போயிட்டாங்க. ஒரு வழியாக லஞ்சும் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேனாலே முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான டே தான். அந்த ஸ்பெஷலான டேயில் இன்னும் கூடுதல் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களும் வீட்டில் இருக்காங்க, ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சு தரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் வாங்க முடியாத ரீசன்ஸ்னால இன்னைக்கு எக்கு தான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எக்கை நல்லா மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுட்டு சைடில் தக்காளி சட்னியும் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த தக்காளி சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா பூண்டு இடித்து போட்டு சீரகமும் வெந்தயமும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி நம்ம பூண்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பவுடரையும் அதில் மிக்ஸ் பண்ணி சமைச்சு பாருங்கள். அந்த பியூட்டிஃபுல்லான அந்த அரோமா சமைச்சிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு டெம்ட் ஆகும். அந்த அளவுக்கு இந்த தக்காளி சட்னியோட டேஸ்ட் இருக்கும். எஸ்பெஷலி அயானுக்கும் பட்டுக்கும் இந்த சட்னி ரொம்பவே பிடிக்கும். ரைஸ் கூட மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இந்த சட்னி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னிக்கான ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்ஷால்லா வீடியோவை எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். கிச்சடி, தக்காளி சட்னி, புதினா சட்னி, பாயில்டு எக், இதுதான் ஃப்ரைடேக்கான மெனு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.